காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லா கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ தொகுப்புல லா கிளாஸஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், அதே சேம் டைம் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஓப்பன் கோட்டாக்கு படிக்கிற மெத்தட் வேற, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு படிக்கிற மெத்தட் வேற. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, சேம் டைம் வந்து இப்போ ஓப்பன் கோட்டா அப்படின்னா நம்ம ஃபுல் டைமா வந்து ஒர்க் பண்ணிட்டும் படிக்கலாம், ப்ளஸ் வீட்டில் இருந்துமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், பார்ட் டைமாக கூட படிக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் ஃபுல் டைமாக கூட படிக்கிற மாதிரி இருக்கும். பட் டிபார்ட்மெண்ட் கோட்டா பொறுத்த மட்டும் வந்து நம்ம டியூட்டி பார்த்துட்டு இருப்போம். அந்த டியூட்டி டைமில் நமக்கு ஏதாவது ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து புக் எடுத்து படிக்க முடியும். சேம் டைம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் தாண்டி நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் படித்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவை விட ஓப்பன் கோட்டா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு மைனஸாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஓப்பன் கோட்டா அப்படின்னா எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஓப்பன் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்க, அப்புறம் எஸ் எக்ஸாம் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. பட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதில் யார் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுலேயுமே வந்து யார் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்காங்களோ அவங்க தான் வந்து எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனால நீங்கள் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து சூஸ் பண்ணுங்க. ஓப்பன் கோட்டா வந்து நீங்கள் ஓகே ட்ரை பண்ணி பாருங்க, பட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓப்பன் கோட்டா அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பிசியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கிரேட் 2 இல்லைனா கிரேட் 1 ஹெட் கான்ஸ்டபிளாவோ வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு நல்ல லா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எஸ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து நம்ம லா வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒன்ஸ் நம்ம எஸ்ஏ ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து லா செக்ஷன் எல்லாமே வந்து ஈஸியாக ஃபிங்கர் டிப்ஸில் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால போலீஸாக இருக்கீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்கணும், எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக இப்போ நீவா வந்திருக்கக்கூடிய லா வந்து என்ன, ஆல்ரெடி வந்து ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ இது எல்லாமே வந்து மாத்திட்டாங்க. எல்லா காவல்துறை சொந்தங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றோம் அப்படின்னா எல்லாமே வந்து நியூ லா படி தான் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ ஓல்டு லாவுக்கும் நியூ லாவுக்கும் வந்து என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே ஸ்டில் இந்த வீடியோ தொகுப்புல ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்துடலாம். இப்போ நியூ லாவை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது 358 செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? இந்த 358மே வந்து இப்போ கரண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கரண்ட்ல வந்து ஒரு ஆணோ பெண்ணோ வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றங்களோட வந்து இந்த பிஎன்எஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ், ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஸோ இதில் வந்து 531 செக்ஷன் இருக்கு. ஒரு டைம்ல வந்து நம்ம கை செயின், அதாவது கைவிலங்கு போடுறோம் அப்படின்னா ஈஸியாலாம் வந்து போட முடியாது. அதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அப்புறம் எக்ஸெட்ரா இந்த மாதிரி பெரிய அஃபென்ஸ் பண்றாங்க அப்படின்னாலே நம்ம அந்த குற்றவாளிக்கு அந்த கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பிஎன்எஸ்எஸ்ல வந்து சொல்லுது. ஓகே, அதே மாதிரி பாரதிய சாட்சி அதிநியம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 170 செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 170 செக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல என்ன வேணுமோ அத்தியாவசியமான செக்ஷன் எல்லாமே வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் கிரைம், அந்த
பழைய இது ஐபிசியில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஇல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைபர் கிரைம் பற்றி அவ்வளோவா வந்து இருக்காது. பட் இப்போ புதிய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் வந்து கரண்ட்ல என்னெல்லாம் அஃபென்ஸ் நடக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு போலீஸாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அடுத்த ப்ராசஸாக வந்து எஸ்ஏ ஆக போகிறோம். ஸோ அந்த எஸ்ஏக்கு என்னென்ன லா வந்து தெரியணுமோ அது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பெட்டராக இருக்கும். ஓகேவா? சேம் டைம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைமில் வந்து எஃப்ஐஆர் காப்பியை வந்து அந்த கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. பட் இப்போ நியூ லா படி வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பியை வந்து அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்குள்ள மட்டும்தான் வந்து எஃப்ஐஆர் வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சேஷன் இருக்கு அப்படின்னா அந்த சேஷனுக்குன்னு சொல்லி ஒரு சில வில்லேஜ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள மட்டும்தான் அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. எங்க வேணா வந்து நம்ம வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவு பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. ஓகேவா? பட் இருந்தாலுமே அப்படிதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி 120 நாட்கள் வரைக்குமே வந்து நம்ம விசாரணை வந்து நடத்தலாம் ஃபர்ஸ்ட். ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 நாளுக்குள்ள வந்து நம்ம வந்து விசாரணையை வந்து முடிச்சு அந்த இதை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ கொரோனா டைம் முன்னக்கூட்டி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு குற்றவாளியை வந்து கோர்ட்ல வந்து இது பண்றோம் அப்படின்னா சப்மிட் பண்றோம் அப்படின்னா ஜட்ஜு முன்னாடி தான் வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கோர்ட்டர்ஸ்ல போய் நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஜட்ஜு வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தா கூட நம்ம வந்து விசி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து அந்த குற்றவாளியை வந்து சப்மிட் பண்ணி அடுத்த என்ன ப்ராசஸோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கேஸுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லால வந்து இருந்துச்சு. பட் இந்த நியூ லால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் வேண்டாம், இருந்தாலுமே நீங்க வந்து செராக்ஸ் காப்பியை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து நல்லதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்கொயரி நடக்கும்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிடையாது. ஆனா இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்டிங் தான். ஓகேவா? ஏன்னா ஒரு கொலை குற்றமோ ஒரு கற்பழிப்பு குற்றமோ ஒரு கொள்ளை குற்றமோ கூட்டு பாலியல் குற்றமோ நடக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து என்ன எவிடன்ஸோ அதை வந்து வீடியோ ரெக்கார்டிங் மூலமா வந்து நம்ம வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு கொள்ளை நடக்கு அப்படின்னா அந்த கொள்ளை குற்றம் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேபி அந்த குற்றவாளியை வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குற்றவாளி வந்து எப்படி கொள்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீடியோ ரெக்கார்டிங் மூலமா வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நியூ லாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வருது அப்படின்னா ஹியரிங் வருது அப்படின்னா அந்த ஹியரிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கேஸுக்கு வந்து சாட்சி சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்புமே வந்து கிடையாது. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸுக்கு ஒருத்தங்க சாட்சிக்கு சொல்ல வராங்க, அது வந்து மேலோ ஃபீமேலோ வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூ லா வந்து சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தரை வந்து நம்ம கைது பண்றோம், அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னா ஒரு 15 days தான் வந்து டைம் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ லாவில் வந்து 40 daysல இருந்து 60 days வரைக்குமே வந்து நம்ம வந்து அவங்கள வந்து விசாரணைக்காக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்லதொரு விஷயம் தான். ஏன்னா அந்த 50 daysல வந்து நம்மளால வந்து ஓரளவு தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் இப்போ 40 days 60 days அப்படிங்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி செக்ஷன் எல்லாமே வந்து டோட்டலா வந்து மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ ஐபிசி செக்ஷன் வேற, இப்போ பிஎன்எஸ் செக்ஷன் வேற. ஸோ ஐபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலை வழக்கு பதிவுக்கு வந்து 302 302. ஏன்னா இப்போ நியூ செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் வந்து 101. ஓகேவா? அப்போ டோட்டலாக வந்து மாறுது. அதே மாதிரி மோசடி வழக்கு 420. அதே மாதிரி இப்போ மோசடி வழக்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 316. ஓகே, 316. அதே மாதிரி சட்டவிரோதமாக கூடுதல் வழக்கு இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் வந்து அந்த லாவை வந்து ஒப்பீனியன் பண்ணாம வெளியே வந்து சுத்துறது, இந்த மாதிரி வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து ஒரு இடத்துல வந்து கூடுறது, அசம்பிள் பண்றது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 340. பட் நியூ லாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 187. ஸோ செக்ஷன் மாறுது, சாப்டர் மாறுது, அந்த உள்ள எக்ஸ்பிளேஷன் வந்து மாறுது. இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூ லாவை பொறுத்த மட்டும் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலுமே வந்து ஒரு சில தீமைகளுமே வந்து இருந்துட்டு தான் இருக்கு. பட் நமக்கு வந்து அது தேவை கிடையாது.
டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு போலீஸ்க்கு கிரேட் 2 பிசி, கிரேட் 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஐயா போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா பொறுத்த மட்டும் வந்து கால்பர் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம், சிலபஸ் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும் படித்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் நம்ம கிட்ட படித்து நிறைய காவல்துறை சொந்தங்கள் வந்து இப்போ எஸ்ஐ ட்ரைனிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. மேபி அந்த கோர்ட் கேஸ் வந்து முடிச்சு அப்படின்னா ட்ரைனிங் வந்து போவாங்க. அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி பிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிசிக்கலுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்போம், அடுத்து பிசிக்கல் பாஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறமா வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சர்வீஸ் வந்து பார்த்துட்டே இருந்திருப்போம். பட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பிசிக்கல் மட்டும்தான் இருக்கு. அந்த பிசிக்கல்ல நம்ம ஃபிட் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்வியூலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் வந்து டஃபாலாம் வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்க எஸ்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து எந்த செஷன்ல வந்து ஒர்க் பண்ணீங்க, எந்த மாதிரி கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அந்தந்த சோனலுக்கு வந்து யாரு ஐஜி, டிஐஜி, அதே மாதிரி எஸ்பி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்டேட்டா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே வந்து இருந்துட்டு இருக்கும். சேம் டைம் வந்து இப்போ நியூ லாவில் வந்து நீங்க எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கீங்க, நியூ லாவை வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்து எஸ்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சாலே வந்து எக்ஸாம், பிசிக்கல் அண்டு இன்டர்வியூ இது மூணுமே வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் யாரெல்லாம் வந்து ப்ராப்பரா படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு வந்து நானும் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்ளை பண்றேன், நான் என்னாலையும் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் சொன்னா மட்டும் போதாது. அதுக்கான ஸ்டெப் ப்ராசஸ் எடுத்தா மட்டும்தான் வந்து எஸ்ஏ டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்ஏ, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காவல்துறை நிர்வாகம், இந்த மாதிரி எல்லா கிளாஸஸுமே வந்து நம்ம 1 by 1 வந்து தனித்தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து போடுவோம். இதில் வந்து ஒரு எஸ்ஐக்கு வந்து என்னென்ன செக்ஷன் வேணுமோ அது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக வந்து இருக்கும். எப்படி ஒரு செக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும், அதே மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கொஸ்டின் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்குமே வந்து கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி போடுவோம். அண்டு தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 அத்தியாயம் 858 ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்கு. அதில் மிக மிக முக்கியமான ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி போடுவோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து என்னென்ன அப்டேட்டோ அது எல்லாமே வந்து லா கிளாஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அப்டேட்டாக கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை அண்ட் எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.